நீங்க ஆங்கிலத்துல ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நெல்லும் ரைஸ் தான், அரிசி ரைஸ் தான், சோறு ரைஸ் தான். எனக்கு நெல்லு அரிசி சோறு 3. அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆன்டி தான். எனக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை. அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான். எனக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா 3. இவ்வளவு இருக்கு. அப்ப அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது. இப்ப இந்திய நம்ம எதிர்க்கிறோம், எங்க இந்தி இல்ல, எல்லா இடத்திலும். இப்ப குறிப்பா நான் என் ஊர் ராமநாதபுரத்துக்கு போனா வெல்கம் டு ராம் நாடு அப்படின்னு எழுதிருக்கு. தமிழ்ல எழுதியிருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா? எழுதி கீழே ஆங்கிலத்தில் இருக்கா? இல்ல, வெறும் வெல்கம் டு ராம்நாடு தான். என் சொந்த ஊருக்கு இங்கிலீஷ் என்னை வரவேற்று. நாங்கள் எங்கள் மொழியை அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நான் ஒத்துக்கணும். எங்களுக்கு நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்கே ஒழிய இங்க தமிழ் இல்ல, தமிழர்களாகவும் நாங்க இல்ல. எங்களுக்கு தாய்மொழி பேச வரல. 3 தலைமுறை தாய்மொழியை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நாங்க உருவாக்கிட்டோம். தமிழ் படிக்காமலே உயர்ந்த பட்டம் பெற்று பணிக்கு சென்று விடலாம்ங்கிற ஒரு சூழலை நாங்க உருவாக்கிட்டோம். தமிழ் பேச தெரியல, நமக்கு பேச தெரியல. வம்படியா வலுக்கட்டாயமா ஆங்கில சொற்களை போட்டு போட்டு பேசுறது ஒரு தங்கிலீஷ் அதை உருவாக்கிட்டோம். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்னு பேசணும், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். இறங்கி நீங்க போகும்போது கடைவீதியில நான் சொன்னதுக்காக திரும்பி 2 பக்கம் பாருங்க, எங்கேயாவது தமிழ்ல இருந்தா பாருங்க. எழுத்து தமிழ்ல இருக்கும், சொன்னீங்கன்னா உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும், உச்சரிச்சீங்கன்னா தமிழ்ல வரும். அதுதான் தங்கிலீஷ். அதை மீட்கணும்னு நினைப்போம். ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி. மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும். மொழி அழிய விட்ட இனங்கள் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து வீழும். மொழியை பாதுகாத்த இனம் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழும். இதுதான் வரலாறு.